எங்க அம்மாவுக்கு துரோகம் நினைச்சத என்னால தாங்கிக்க முடியல. எங்க அப்பாவை எதிர்த்து நான் கடுமையா வார்ன் பண்ணேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்பல இருந்து அவர் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. உன் மேல எந்த தப்பும் இல்லையா சந்தியா? இதுக்காக உங்க அப்பா உன் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காரு? அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு என் மேல வெறுப்பு வரதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் காலேஜ்ல இருந்து மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்குள்ள போகும்போது தங்கச்சிங்க ஏதோ கவலையோட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன். பிரியா, என்னாச்சு? அக்கா, நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போலியா? இந்த நேரத்துல எங்க இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? என்ன என்னாச்சு? ஏன் பேசாம இருக்கீங்க? அம்மா. அம்மா சொல்லு. அம்மாக்கு என்னாச்சு? ஏய் சொப்னா, நீயாவது சொல்லு. அம்மா எங்க? அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா ஏமா அழுற? அப்பா மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டாரா? என்னன்னு சொன்னா தானே தெரியும். சொல்லுமா. ஏமா இப்படி அழுகுற? சந்தியா, அப்பாவாலதான் எல்லாம். நம்ம எல்லாரும் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. வெக்கப்படுற அளவுக்கு நடந்துக்கிட்டாரு. கல்யாண வயசுல நம்ம இருக்கோம். அப்பாவுக்கு இன்னும் ஆம்பளை புள்ள வேணுங்கிற ஆசை போகல. அம்மாவுக்கு இப்போ நம்ம முகத்தை பாக்குற தைரியம் இல்ல. ஏன்னா அம்மா இப்போ கர்ப்பமா இருக்காங்க. இந்த தடவை ஆம்பளை பையன் தான் பிறக்க போறான்னு அப்பா கிட்ட ஜோசியர் சொல்லிருக்காரு போல. அதனால அப்பா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா விஷயத்துல இதுக்கு முன்னாடியே டாக்டர் வார்ன் பண்ணிருக்காங்க. அம்மாவுக்கு இது நல்லது இல்ல. இது நமக்கு தெரியுது, ஆனா அப்பாக்கு புரியலையே. சந்தியா, அம்மாவை கூட்டிட்டு போய் அபார்ட் பண்ணிட்டா அம்மாவை எப்படி காப்பாத்த முடியும்? நம்ம லேட் பண்ண வேண்டாம் சந்தியா. நமக்கு அம்மா வேணும். நீ சொன்னதுதான் கரெக்டுக்கா. இனிமேலும் லேட் பண்ணா அம்மா உயிருக்கே ஆபத்து. அம்மாவை இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். அப்பா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அவரை நினைச்சாதான் பயமா இருக்கு சந்தியா. இப்ப நம்ம எதை பத்தியும் நினைக்க கூடாது. அப்பாவுக்கு ஆம்பளை புள்ள வேணும், நமக்கு அம்மா வேணும். அப்பாவை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒத்துக்கவே கூடாது. அம்மா உயிரோட விளையாட நான் தயாரா இல்ல. நீ கூட வாமா. வேண்டாம் சந்தியா, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா இப்ப நீ கூட வர போறியா இல்லையா? உங்க அப்பா இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. நம்மள கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. பரவாயில்லம்மா, அப்படி பண்ணா நாம எல்லாரும் ஒன்னா குடும்பத்தோட செத்து போயிடலாம். நீ முதல்ல வா. வாமா. அம்மா ப்ளீஸ்மா, அதான் சந்தியா கூப்பிடுறாள். வாமா. அம்மா சொல்றத கேளுமா. ப்ளீஸ் போமா. நீ வாமா. அழாதம்மா.
சிவகாமி நில்லு. எங்கடி போயிட்டு வர சொல்லு. எங்க போனீங்க? ஹாஸ்பிட்டல். எதுக்கு? அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக. உயிரை காப்பாத்த போனியா இல்ல உயிரை அழிக்க போனியா? ரெண்டையும் தான். ஓஹோ, என்ன கேட்காமலே நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏய், என்னைய எதிர்த்து பேசுறியா? என்ன தைரியம் உனக்கு? ஏய், என்ன முறைக்கிற? அவளை போட்டு எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களுக்கு வாக்கப்பட்டது நான் தானே. என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அவளை மட்டும் அடிக்காதீங்க. ஏண்டி பொட்ட பிள்ளைங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்னைய எதிர்த்து பேசுறியா? ஒண்ணு ஏண்டி பொட்ட கழுத என்னைய அடிக்க வரியா? ஓய், போதும். என்ன விட்டா ஓவரா போயிட்டு இருக்கீங்க? என்னது? நானா ஓவரா போயிட்டு இருக்கேன்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? ஏண்டி கொன்னுடுவேன் ஏதாவது பேசுனீங்கன்னா. ஒரு ஆம்பளை சிங்கம் பிறக்க போறான்னு ஆசையா இருக்கு. என் ஆசையில மண்ணள்ளி போட்டீங்கல்ல. ஏய், நான் சாகுற வரைக்கும் உன் பேரை கூட சொல்ல மாட்டேன். உன்கிட்ட பேசவும் மாட்டேன். ஏண்டி என்ன கேட்காம இவ பேச்ச கேட்டு போனல, இனிமே இவளே இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம். தகப்பன் பேச்சுக்கு மதிப்பில்லாத இந்த குடும்பத்துக்கு நான் ஏண்டி உழைக்கணும்? இனிமே எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொம்பளைங்க ராஜ்யம் தானே இங்க நடக்குது. நடக்கட்டும், அதையும் பார்க்கிறேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எங்க அப்பா என்னை எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்த வேலையை விட்டுட்டாரு. குடும்பத்தை கவனிக்கிறது இல்ல. எங்க குடும்பத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணி பழக்கத்துக்கு வேற அடிமையாயிட்டாரு. அவர் தண்ணி சாப்பிடுறதுனால எங்க குடும்பம் தள்ளாட ஆரம்பிச்சிடுச்சு. குடும்பத்தோட மொத்த சுமையும் நான் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன். அக்காவுக்கு சின்ன வயசுலயே போலியோ அட்டாக். அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. 2 தங்கச்சிங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்னதான் நம்பி இருக்காங்க. எங்க அப்பா மேல நாங்க வச்சிருந்த நம்பிக்கை அவர் தான் வீணாக்கிட்டாரு. என் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எப்படி பொய்யாக்க முடியும்? வருண், இப்போ உங்களுக்கு சந்தியாவை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கும். அவ குடும்ப சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சிருக்கும். இனிமேலாவது நீங்க சந்தியாவை மறப்பீங்கன்னு நான் நம்புறேன். சொப்னா, சோறு கொண்டு வா. வயிறெல்லாம் எரியுது. ஹே ஸ்வப்னா, நில்லு. ஸ்வப்னா மட்டும் இல்ல, நாங்க யாரும் உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டோம். முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னது? ஓ, நீயா? பேசாம வாய மூடிட்டு போ. சிவகாமி, அம்மா இங்க இல்ல. ஆ, முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன? வருண் அப்பா அம்மா கிட்ட சந்தியா பத்தி என்ன சொன்னீங்க? ஓ, அதுவா? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? பிராஸ்டியூட்னு சொன்ன. பணக்கார பசங்களோட தொடர்பு வச்சிருக்கான்னு சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? கேட்ட கேள்விக்கெல்லாம்
பதில் கிடைச்சிருச்சுல்ல, பா போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. அப்பா வாடா நீ. 5-6 வருஷமா அவ சமாதிக்கிறதுல தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். உன்ன மாதிரி ஒரு உதவாக்குற அப்பா, என்ன மாதிரி ஒரு ஹேண்டிகேப்ட் அக்கா, 2 தங்கச்சிங்க படிப்பு, இப்படி எல்லாமே அவ சம்பாதிக்கிறதுல தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சந்தியா உனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த பொண்ணு. அவளை போய் நீ தப்பா பேசிட்டு இருக்க. அவ வேர்வை சிந்தி கொடுக்கிற காசு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவளை போய் நீ மனுஷ தன்மையே இல்லாம பேசிருக்க. உன் நாக்கே அழுகி போகும். உன்னை கொல்றேன் பாரு. நான் உன்னை விட மாட்டேன். உன்னை கொல்ல விட மாட்டேன். விடுங்க. அக்கா, என்னக்கா இது? இவெல்லாம் ஒரு அப்பனா? அக்கா, வேண்டாக்கா. சொன்னா கேளுங்க. அக்கா, விடு சொன்னா. விடு. அக்கா சொன்னா கேளுங்க. உன்னை சும்மா விட மாட்டேன். வேண்டாம். அக்கா, சொன்னா கேளுங்க. விடுங்க. வேண்டாம். ஐயா, நீ எப்படி இப்படிலாம் அவங்க கிட்ட பேசலாம்? இப்ப பேசு. ஏன் முன்னாடி பேசு. உன் நாக்க புடிச்சு அறுத்துடுவேன். பல வருஷமா நான் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். உன்னை யாரும் கேட்கறது இல்லைங்கிற திமிர்ல தானே ஆடிட்டு இருக்கேன். அதான் நாளுக்கு நாள் உன்னோட அட்டகாசம் அதிகமாகிட்டே இருக்கு. அம்மாவும் சந்தியாவும் வாயில்லா பூச்சியா இருக்கிறது உனக்கு வசதியா போயிடுச்சு இல்ல? இனிமே நீ சந்தியாவை பத்தி ஏதாவது பேசுன, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். என்னக்கா பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு ஒண்ணும் தெரியாது சந்தியா. இவர் உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்கா தெரியுமா? உன் ஆபீஸ்ல வேலை செய்யற வருண் அவங்க அப்பா அம்மா கூட உன் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக இங்க வந்திருக்காரு. வந்தவங்க கிட்ட உன்னை பத்தியும் உன் கேரக்டர் பத்தி இவர் என்னென்ன சொல்லிருக்காரு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. மத்தியானத்துக்கு மேல வருண் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. இவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டங்கா. நம்ம அப்பா தானே. அதுக்காக உன்னை நடத்த கெட்டவன் சொல்றத கேட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அப்பா தானக்கா சொன்னாரு. காமினி, சந்தியா, சந்தியா, ஏய் ஏய் காமினி, சந்தியாவுக்காக பெத்த அப்பனைய கை வாங்கினல்ல, கண்டிப்பா நீ அதுக்காக வருத்தப்பட போற. சந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக நீ ஒரு நாள் வருத்தப்படதான் போற. அவளால உன் வாழ்க்கையை தொலைக்க போற. நான் சொன்னது உண்மைதான்னு என்னைக்காவது நீ உணர போற. பார்த்துக்கிட்டே டேய் அக்கா, வேண்டாம்க்கா. தயவு செஞ்சு வேண்டாம்.
மனுஷங்களை சோதிக்கிறது பக்குவப்படுத்ததான்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல நடக்குது. அந்த நல்ல மனுஷ ரூபத்துல நீ வந்து அக்கா காமினியோட கல்யாணத்தை முடிக்க உதவிட்ட. அடுத்து பிரியாவோட ஆபரேஷனையும் அவர் தயவால முடிக்க போற. வாமா சந்தியா. சாரி சார். இட்ஸ் ஓகே. ஆமா, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? என் முடிவைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார். நான் அந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் உங்க உதவிகளை ஏத்துக்கிட்டேன். இதை பாருமா சந்தியா, கொடுத்தவன் அதை நினைக்கக்கூடாது, வாங்குறவன் அதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு செஞ்ச உதவியெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டாக நான் நினைக்கல. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்குமா. உன் மனசுக்கு எது சரின்னு பட்டுதோ அது ஓப்பனாக என்கிட்ட பேசலாம். நான் கடவுளை நம்புறவ சார். கடவுளால எல்லா இடத்துக்கும் நேரில் போய் உதவி பண்ண முடியாது. அதனால தான் கடவுள் உதவி பண்ணுறதுக்குன்னு யாரையாவது அனுப்பி வைப்பாரு. நான் உங்களை அப்படிதான் நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண மனுஷமா, என்ன தெய்வம்னு சொல்லி எனக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிடாதீங்க. நீங்க எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டீங்க. இப்போ என்னோட முறை வந்திருக்கு. நானும் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தயாரா இருக்கேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? என் பையனுக்கு அப்பாவா பார்க்கும்போது இந்த கல்யாணத்தை உடனடியாக நடத்தணும்னு தோணுதுமா. அதே நேரத்தில் உன்னை பற்றியும் நான் நினைக்க வேண்டியது. எனக்கு வயசாயிடுச்சுமா. அதே நேரத்தில் நான் சுயநலமாக இருக்கக்கூடாது. என் மனசில் பாசம் ஒரு பக்கம் இருக்கு, அதே நேரத்தில் எனக்கு பயமாகவும் இருக்குமா. உன் வயசில் இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் என் பையன் வெறுப்பான். காதல், கல்யாணம், உண்மையான அன்பு, இதையெல்லாம் என் பையன் எப்போ புரிஞ்சுக்க போறானே தெரியலம்மா. அவனால் புரிஞ்சிக்கவும் முடியாது. அவன் உன்னை எப்படி ஏற்றுக்க போறான், இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது, இதையெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தாம்பத்தியம்ங்கிறது ஒரு புனிதமான உறவு. அதை என் பையனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இதையெல்லாம் நினைக்கும்போது எனக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீ என் வீட்டில் மகாராணி மாதிரி வாழலாம், ஆனால் என் மகனுக்கு ஒரு மனைவியா நீ எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியலம்மா. சந்தியா, என் வீட்டோட சூழ்நிலை, அங்கே இருக்கிற உறவுகள், இது எல்லாத்தையும் நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க பேசுனதை வச்சு உங்களை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒரு அப்பாவை மட்டும் யோசிச்சிருந்தா எப்பவும் இந்த கல்யாணத்தை முடிச்சிருப்பீங்க. என்னை பத்தி யோசிக்கிறதுனால தான் இப்ப தயங்குறீங்க. மழை வர மாதிரி இருக்கு சார், உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. சந்தியா, நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே நல்ல சகுனம், மழை கூட பெய்யுது பத்தியா. சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இதை பாருமா, உன்னை நான் எப்போ தப்பா நினைச்சிருக்கேன் சொல்லுமா. முதல்ல உங்க வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு பதிலா வேலைக்காரியா வரட்டுமா? என்னம்மா சொல்ற? நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுற, நீ என்னடா வேலைக்காரியா வரணுங்கிற? காரணம் இருக்கு சார். உங்க பையனோட மனநிலையை பொறுத்து என்ன அவர் எப்படி ஏத்துப்பாருன்னு தானே நீங்க பயப்படுறீங்க. உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா தானே அந்த பிரச்சனையே. ஒரு வேலைக்காரியா வந்தா அவரோட மனநிலையும் புரிஞ்சுக்க முடியும், உங்க வீட்டில் இருக்கிற மற்ற உறவுகளை பத்தியும் என்னால புரிஞ்சுக்க முடியும். பொண்ணுங்களை பத்தி தப்பா நினைக்கிற உங்க பிள்ளையோட மனசை என்னால மாத்த முடியும்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் எனக்கு சரியா தான் படுது. நீ சாதாரண வேலைக்காரியா வர வேண்டாம், எங்க பங்களாவுக்கு சூப்பர்வைசராவா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா பழகுவாங்க, என் பையனும் உன்னை புரிஞ்சுக்குவான். அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரியே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். சந்தியா, இப்ப பாக்குற வேலை எவ்வளவு நாள் லீவ் போட முடியுமோ அவ்வளவு நாள் போட்டுறேன் சார். சந்தியா, உன் சம்பளத்தை வச்சு தான் உன் குடும்பம் நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நான் போயிட்டு வரேன்.
ஓகேம்மா வா, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா.